Shalom, grace, blessings, and favor to you, my beloved, in the mighty name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பு கூறியவர்களே, உங்களுக்கு ஷாலும் கிருபையும் ஆசீர்வாதமும் தயவும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். Jesus Christ is our advocate with the Heavenly Father. Amen. Hallelujah. The Bible says in 1 John chapter 2 verses 1 to 2, it says, "My little children, these things write I unto you, that ye sin not. And if any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. And he is the propitiation for our sins, and not for ours only, but also for the sins of the whole world." 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகள் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். Amen. Hallelujah. My beloved, I would like to encourage you that we have an eternal advocate, the Lord Jesus Christ, with the Father, and Jesus Christ is the righteous one, and Jesus Christ has died for us on the cross for our sin, and he has purchased the redemption, and he has purchased the salvation for you and me by giving himself to die on the cross for our sin. And he was buried and was raised from the dead on the third day, and he is at the right hand of the Heavenly Father God, and he is our advocate who is always belong to us. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, பலம் கொண்டு திடமனதாருங்க, உற்சாகமாய் இருங்க. நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவரா அட்வொகேட்டா இருக்கிறார். அவரு தான் நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையில் மரித்தார். நம்ம பாவத்துக்கு மரித்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சல் உட்கார்ந்திருந்து நமக்காக நித்தியமாய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவரே நமக்கு பாவம் நிவர்த்தி செய்த கிருபாதர பலியாய் இருக்கிறார். Amen. Hallelujah. My beloved in Christ Jesus, maybe in your life you have done some mistakes or missteps, or maybe you have fallen into some sins. I would like to give a word to you that whatever the mistake that you have done, do not leave God. Do not be guilt conscious. Do not fall apart from God because of your guilty consciousness. Rather, you have to come to our God in the name of Jesus and receive the forgiveness that He has purchased for you and me on the cross for the whole world. கிறிஸ்துக்கு அன்பான உங்க வாழ்க்கையில சில வேளையில ஒரு தவறுகள் செய்திருக்கலாம், தவறான அடிகள் எடுத்து வைத்திருக்கலாம், குற்றங்களை செய்திருக்கலாம், ஒருவேளை பாவத்தை கூட செய்திருக்கலாம். உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், நீங்க இந்த பாவத்தின் குற்ற உணர்ச்சியினால தேவனை விட்டு நீங்க பிரிந்து போகாதபடிக்கு, நீங்க மறுதளிக்காதபடிக்கு, நீங்க ஒரு பாவத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவினிடத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பாவங்களை மன்னிக்கிற நல்ல தேவனா இருக்க பரிந்து பேசுகிற இருக்கார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Jesus Christ is our advocate and he is with the Father. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் அட்வொகேட்டா இருக்கிறார், வழக்காடுகிறவரா இருக்கிறார், பிதாவினிடத்தில் இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். Jesus Christ is our advocate on the Father's side. He is not bringing arguments to the Father in order to convince the Father not to punish us. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்க நம்முடைய வழக்காடுகிறவர்களா பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். தேவன் நம்மளை தண்டிக்காதபடிக்கு நம்முடைய காரியங்களை பிதாவிடத்தில் கொண்டு போய் வழக்காடி அவரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம தண்டிக்காதபடி இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கவில்லை.
Jesus Christ, the Father's lawyer appointed by our Heavenly Father on our behalf. இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய நம்முடைய சார்பாக அவர் நியமித்த பிதாவாகிய தேவனுடைய லாயரா இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். Jesus Christ, the one who helps us insist on what belongs to us. இயேசு கிறிஸ்து தான் அவருக்குள்ள நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்று அவர் தான் நமக்கு அது வலியுறுத்தி அது கண்டு கொள்கிறதுக்கு உதவி செய்கிறார் இருக்கிறார். Jesus Christ, he sees to it that we walk in the vital reality of all that is death, burial and resurrection consummated for us. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுதலினால் உண்டான சம்பாதித்த சகல நன்மைகளையும் அந்த உண்மை சத்தியத்தை நிஜத்தையும் நம்ம அதற்குள் நடக்கும்படிக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம அது வாழ்க்கையை செயல்பட்டு கொண்டிருக்கார் நம்ம அறிந்து கொள்கிறோம். The Father isn't against us. Rather, he appointed Jesus as our lawyer against our accusers, which is the Satan. நம் பிதாவாக இருந்த நம்மோடு கூட எதிர்த்து நிற்பதில்லை. அதற்கு மாறாக நம்மை குற்றம் சொல்லுகிறவர்களுக்கு எதிராக பிதாவாக நமக்கு இயேசு கிறிஸ்துவை லாயராக ஒரு அட்வொகேட்டாரா நமக்கு நியமித்திருக்க என்று பலம் கொண்டு திட்டப்பட்டதார்கள். Romans chapter 8 verse 33 and 34 the Bible says, who shall lay anything to the charge of God's elect? It is God that justified. Who is he that condemned? It is Christ that died, yes, rather, that is risen again, who is even at the right hand of God, who also make an intercession for us. வேதம் சொல்லுகிற ரோமர் 8:33-34 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டும் செய்கிறோம் அவரே என்று சொல்லுகிறார். My beloved in Christ Jesus, it doesn't matter what the people condemn about you, what the people accuse about you. Do not be worried, be encouraged, because no any man can charge you, accuse you, because you are God's elect which has been chosen, appointed in Christ Jesus. கிறிஸ்துக்கு அருமையான உங்க வாழ்க்கையில யாரு குற்றம் சொன்னாலும், யாரும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள உங்களை தீர்த்தாலும் சரி, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா கிறிஸ்து இயேசு தேவன் தாமே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். And Jesus Christ died for you, and he also has risen for you, and he also making intercession for you with the Father on your behalf. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாம் உயிர்த்தெழுந்திருக்கிறார். நமக்காக பிதாவிடத்தில் நம்ம சார்பாக பரிந்து பேசுகிறோம், அவரை தான் இருக்கிறார். My beloved in Christ Jesus, always be encouraged. Jesus Christ is for you in the Father's side, to always intercede for you, to always advocate for you, to always pray for you on behalf of you. It is all for your advantage. Jesus Christ is our advocate. It is for our advantage in the Father's side. இயேசு கிறிஸ்து நமக்காக நம் நன்மைக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கார். நன்மைக்காக பிதாவிடத்தில் அவர் வழக்காடுகிறார் இருந்து நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்படுத்திக் கொண்டு பிதாவாக தேவன் நீதிமான மாற்றி நிறுத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். My beloved in Christ Jesus, the Bible says, Hebrews chapter 7 verse 25, wherefore he is able also to save them to the uttermost that come unto God by him, seeing he ever liveth to make intercession for them. எபிரேயர் 7:20 சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். My beloved in Christ Jesus, there is an advocate in heaven. How can we lose? How can we be at disadvantage? It is impossible, because Jesus Christ is able to save those who come to him, to save them to the uttermost, saying that he liveth ever to make intercession for them. கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக வழக்காடுவராய் இருக்கிறார். எப்படி நம்ம காணா போக முடியும்? நம்ம எப்படி நன்மை அடையாமல் இருக்க முடியும்? அது சாத்தியமில்லாத காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். எப்பொழுது தேவனிடத்தில் சிலருக்கு யாவருக்கும் அவருக்கு முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று
பலம் கொண்டு திட்டமனதாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் our eternal advocate with the Father. இயேசு கிறிஸ்து நம் பிதாவின் இடத்தில் நித்திய வழக்காடுகளோடாய் பரிந்து பேசுகிறார்கள். May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.